பேசுதுன்னா நீ பக்கத்துல உட்காந்து எந்நேரமா அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. ஏமா மைக்க பிடிச்சிட்டு அந்த பொம்பளை மயிராங்கிற அதை 10 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, அதை பாத்துட்டு இருக்கிறேன் நானு. நதியா வெளுத்தமா 4 வெளுத்தா தான் அந்த அக்கா அடங்குவாங்க. என்ன நதிராவை அடிச்சியா? அடிக்காம கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ பாத்துட்டு இருந்தா. வீடியோ பாத்துட்டு பிள்ளைங்க அடிக்கிறியா? ஆமா, பெரிய தேனி சித்தன் தேவாவோட மியூசிக் அத பாக்குறாங்க நினைக்கிற பொழுதுமா அதை வச்சிருக்காமா. தற்குறிகளே பாத்தீங்களா, புள்ள சொல்லிருச்சுன்னு போய் ஓட்டு போட்டுட்டாங்க, பையன் சொல்லிருச்சுன்னு போய் ஓட்டு போட்டுட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பிட்டு திரியுறீங்கல்ல. ஆரம்பத்துல இந்த தற்குறி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்ச பெற்றவங்க கூட, பேரண்ட்ஸ் கூட, இதோ இந்த மாதிரி இந்த பெண் தற்குறிகள் பேசுற கெட்ட வார்த்தையை பார்த்த பிறகும், அப்புறம் இந்த ஆம்பளை பசங்க வரம்பு மீறி ஒழுங்கீனமா நடந்தாங்கல்ல, அதை பார்த்த பிறகும் இன்னும் ஏன் அவன் 5 கொண்டாட்டி வச்சிருக்கான், இவ 10 புருஷ வச்சிருக்கான், எங்க அண்ணன் கிட்ட இல்லாத காசா அப்படின்னு இந்த பிள்ளைங்க கேட்டதை கண்டிக்காம, ஒழுங்குபடுத்தாம, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாத தற்குறி விஜய்க்கு எங்க ஓட்டு கிடையாதுன்னு லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் இங்க முடிவெடுத்தது உங்களுக்கு தெரியுமா? ஏமா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் படிப்பை நிறுத்திட்டு என்ன படிக்க வச்சு நான் சம்பாதிச்சு அந்த புள்ள அவங்க அண்ணனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு அப்படி இல்ல அதெல்லாம் கேட்டேமா. இந்த மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைங்க திமுக போட்டு போட்டிருப்பாங்க. ஏன்க்கா அந்த செங்கல் சூழக்காரமா சொன்னாங்களே என் பையன் கலெக்டர் ஆயிட்டான்னு, இந்த அம்மா என்னக்கா சொன்னாங்க? நான் 8 தான் படிச்சிருக்கிறேன், எங்க வீட்டுக்கார செங்கல் சூளையில வேலை செய்யறாரு, இன்னைக்கு என் பையன் கலெக்டரா ஆயிருக்கிறான். நான் 8 படிக்கிறதுக்கே கலைஞர் தான் காரணம். என் பையன் கலெக்டர் ஆகிறதுக்கு அவரோட பையன் ஸ்டாலின் நான் முதல்வன் திட்டத்தினாலதான் என் பையன் கலெக்டர் ஆயிருக்கான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் போட்டுருக்காங்க திமுக போட்டு. அதனால இதுதான் கள நிலவரவங்க. மே 4ஆம் தேதி உறுதியா எங்க முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை தொடர போறாரு. நீங்கெல்லாம் மனசை தேத்திக்கிட்டு வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படின்னு சொல்லி எந்த தவறான முடிவையும் எடுக்க கூடாதுன்னு கேட்டு